وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قد أفلح من زكاها وقد خاب من دساها. صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். நம்முடைய நாயகம் சர்தாரி ஆலம் ஷஃபீஉல் முத்னிபீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை நம்பிக்கை மாறாத பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், வலிமார்கள், இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீங்காமல் உண்டாகட்டுமாக. கிருபையாளன் அல்லாஹ் தஆலா புனிதம் நிறைந்த இந்த ஜும்ஆவினுடைய நன்னாளில் என்ன நன்மைகளை நாடி நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோமோ அந்த நன்மைகளை பரிபூர்ணமாக சம்பூர்ணமாக அடைய பெற்ற நல்ல மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் சேர்த்து நல்லருள் பாலிப்பானார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான ரமலான் மாதத்தினுடைய கடைசி நாளிலும் அதிலும் ஒரு ஜும்ஆவினுடைய நாளில் அமரக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றார். இந்த ரமலான் நம்மை விட்டும் விடைபெற்று சென்றுவிடும். அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஷஹர ரமலான் என்று ரமலானை நாம் படி அனுப்பி வைப்போம். இந்த ரமலான் நம்மை விட்டும் விடைபெற்று சென்றதற்கு பின்னால் நம்முடைய வாழ்க்கையினுடைய தரங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், ரமலானினுடைய காலங்களில் நம்முடைய வாழ்க்கையினுடைய தரங்கள் எவ்வாறு இருந்தது என்பதை ஒரு பக்கம் நாம் சிந்தித்து பார்த்து, இனி வாழ்க்கையினுடைய எல்லா காலங்களிலும் ரமலானில் நான் அமல் செய்ததை போன்று நான் அமல் செய்வேன், ரமலானில் நான் குர்ஆனை ஓதியதை போன்று நான் குர்ஆன் ஓதுவேன், ரமலானில் அல்லாஹ்வினுடைய பயபக்தியோடு நான் இருந்ததை போன்று இனி ஆயுள் காலம் முழுவதும் நான் இருப்பேன் என்கின்ற அந்த உயர்ந்த ஒரு உறுதிமொழியை நாம் எடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஜும்ஆவாக அல்லாஹ் நமக்கு ஆக்கி தந்திருக்கின்றார். உண்மையிலேயே நீங்கள் நாம் யதார்த்தமாக நாம் யோசிக்க வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் 12 மாதங்களை அல்லாஹ் நமக்கு தருகின்றான். அந்த 12 மாதங்களில் 11 மாதங்கள் பகல் முழுவதும் எதை வேண்டுமானாலும் நாம் சாப்பிட்டுக் கொள்ளலாம். அது யார் பார்த்தாலும் சரி அல்லது யார் பார்க்கவில்லை என்று சொன்னாலும் சரி, நாம் காசு கொடுத்து வாங்கினாலும் சரி, அறவர்கள் அல்லது மற்றவர்கள் நமக்கு அன்பளிப்பாக தந்தாலும் சரி, அந்த 11 மாதங்கள் பகல் முழுவதும் நம்மால் உண்கின்ற அந்த உணவினுடைய ஹலாலான முறைகளை அல்லாஹ் நமக்கு தந்தான். அந்த 11 மாதங்கள் நாம் முடிந்த அளவிற்கு நம்முடைய உணவுகளை ஹலாலான முறையில் நாம் ஆக்கிக் கொண்டோம். இந்த 12வது மாதத்தில் அந்த ஒரு மாதம் இஸ்லாமிய மாதங்களின் மாதத்தில் ரமலான் என்று சொல்லக்கூடிய அந்த மாதத்தை பகல் முழுவதும் எந்த விதமான உணவுகளையும் உட்கொள்ளாமல், எந்த விதமான குடிபானங்களையும் குடிக்காமல், ஒரு சொட்டு தண்ணீர் கூட தொண்டை குழியில் பட்டுவிடாமல் பசித்திருந்து அல்லாஹ்விற்காக வேண்டி நாம் நோன்பு இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்தானே, அது நமக்காக வேண்டியா அல்லாஹ்விற்காக வேண்டியா? இதை நாம் ஒரு பக்கம் நாம் ஆழமாக நாம் சிந்திக்க வேண்டும். இந்த ஒரு மாதம் முழுவதும் நான் பசித்திருந்தேன். இந்த ஒரு மாதம் முழுவதும் எந்த விதமான உணவுகளையும் பகல் காலங்களில் நான் உண்ணாமல் இருந்தேன். இந்த ஒரு
மாதம் முழுவதும் ஒரு சொட்டு தண்ணீர் கூட என்னுடைய கண்களுக்கு முன்னால் இருந்தும் கூட தொண்டை குழிக்கு கீழாக சென்று விடாமல் நான் கவனமாக நான் இருந்தேன் என்று நாம் சொல்லுகின்ற இந்த செயல்பாடு, இது நமக்காக வேண்டியா அல்லாஹ்விற்காக வேண்டியா? இதில் நாம் பசித்திருப்பதாலோ நாம் குடிக்காமல் இருப்பதாலோ அல்லாஹ்விற்கு எந்த விதமான பலனும் இல்லை. ஆனால் நம்முடைய இஹ்லாஸான எண்ணத்தோடு அல்லாஹ்விற்காக வேண்டி நான் நோன்பு இருக்கின்றேன் என்கின்ற அந்த தூய்மையான எண்ணம் இருக்கின்றதே, அது நமக்கு நன்மைகளை பெற்று தந்தது, அது நம்முடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை பெற்று தந்தது, நம்முடைய உள்ளத்திற்கு மன வலிமையை பெற்று தந்திருக்கிறது. அதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த ரமலானுடைய காலங்களில் நாம் பெற்றிருக்கின்ற அந்த படிப்பினை என்பது மன வலிமை நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா நேரங்களிலும் இருக்க வேண்டும். மன கட்டுப்பாடு நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா நேரங்களிலும் இருக்க வேண்டும். பகல் நேரங்களில் நம்முடைய கண்களுக்கு முன்னால் உணவு தெரிந்தது. கடைகளில் மாற்றப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு பொருள்களும் உணவுப் பொருள்கள் நம்முடைய கண்களுக்கு முன்னால் தெரிந்தது. எத்தனையோ குடிக்கக்கூடிய அந்த குடிபானங்கள், தண்ணீர் பாட்டில்கள் அல்லது ஏதாவது ஜூஸ் வகைகள் எல்லாம் நம்முடைய கண்களில் பட்டது. நினைத்தால் வாங்கி குடித்திருக்கலாம். யாருமே நம்மை பார்க்கவில்லை என்கின்ற அந்த நிலையிலும் கூட அல்லாஹ்விற்காக வேண்டி நான் பசித்திருக்கின்றேன், அல்லாஹ்விற்காக வேண்டி நான் நோன்பு இருக்கிறேன் என்கின்ற அந்த உயர்ந்த எண்ணத்தோடு நாம் கடைபிடித்த அந்த நோன்பு, அது அல்லாஹ்விற்காக வேண்டி நாம் செய்ததன் காரணத்தினால் நம்முடைய உடலுக்கும் உள்ளத்திற்கும் அல்லாஹ் நமக்கு வலிமையை தந்தான். நம்முடைய உடலுக்கு அல்லாஹ் நமக்கு ஆரோக்கியத்தை தந்திருக்கிறார். யாருமே பார்க்கவில்லையே குடித்திருக்கலாம், யாருமே நம்மை கண்காணிக்கவில்லையே நாம் ஏதாவது சாப்பிட்டு இருக்கலாம். ஆனால் நம்முடைய உள்ளத்தில் நாம் இட்டுக்கொண்ட அந்த கட்டுப்பாடு இருக்கின்றதே, அது நமக்கு இந்த துனியாவிலும் அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருகின்றான். நாளை வறுமையினால் ஆகிரத்திலும் அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருகின்றான். அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்கின்ற அந்த உயர்ந்த எண்ணத்தோடு நாம் கடைபிடித்த அந்த நோன்பு இருக்கு, அல்லாஹ் நமக்கு அவனே நமக்கு கூலியாக வருகின்றான். அஸ்ஸௌமுலி வ அன அஜ்ஸி பிஹி, நோன்பு என்பது எனக்குரியதற்கு நானே கூலியாக வருகின்றேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொன்னதை சொல்லி காட்டுகின்றார்களே, அல்லாஹ்வே நமக்கு கூலியாக வருகின்றான் என்கின்ற அந்த உயர்ந்த எண்ணத்தோடு வாழ்க்கையினுடைய எல்லா காலங்களிலும் அந்த மனக்கட்டுப்பாடு வேண்டும். வாழ்க்கையினுடைய எல்லா காலங்களிலும் அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்கின்ற அந்த பயம் நமக்கு மேலோங்கி நிற்க வேண்டும். அதுதான் ரமலான் நமக்கு கற்றுத் தந்திருக்கின்ற பாடங்களில் மிக முக்கியமான ஒரு பாடமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு முக்கியமான ஒரு படிப்பனையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதோ ரமலான் வந்தது, ரமலான் சென்று விட்டது, அல்லாஹ் நம்மை பார்க்கவில்லை, ஹராம்களை செய்யலாம் என்பதா? இதோ ரமலான் வந்தது, ரமலான் சென்று விட்டது, அதனால ஹராம்களை எல்லாம் தேட வேண்டிய அவசியம் இல்லை. கேட்கின்ற பொழுதும் பார்க்கின்ற பொழுதும் சிந்திக்கின்ற பொழுதும் ஹராமை எல்லாம் செய்து கொள்ளலாம் என்பது ஒரு முஃமினுக்கு உண்டான ஒரு பண்பாடு அல்ல என்பதைத்தான் ஒவ்வொரு ஆண்டுகளுக்கும் அல்லாஹ் ரமலானை அல்லாஹ் நமக்கு தந்து, உணவுடைய உனக்கு முன்னால் இருந்தாலும் கூட அதற்குண்டான நேரம் வருகின்ற வரை நீ பசித்து இருக்க வேண்டும். உணவு உனக்கு முன்னால் இருந்தாலும் கூட, குடிக்கின்ற தண்ணீர் உனக்கு முன்னால் இருந்தாலும் கூட அதற்குண்டான நேரம் வருகின்ற வரை நீ காத்திருக்க வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு ஒரு மன கட்டுப்பாட்டை தந்தானே. அந்த மன கட்டுப்பாட்டோடு இந்த உலகத்தில் நாம் ஒரு மாதம் முழுவதும் நாம் நோன்பு இருந்தோமே, அந்த மன கட்டுப்பாடு அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான், கண்காணிக்கின்றான் என்கின்ற அந்த பயபக்தி நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகளிலும் வர வேண்டும். அது வந்து விடுமையானால் அல்லாஹ் நமக்கு வெற்றியை தந்து விடுகின்றான். அல்லாஹ் அதைத்தான் குர்ஆனிலே சொல்லுகின்றான், அது அஃலஹ மன் ஸக்காஹா வ கத் காப மன் தஸ்ஸாஹா. யார் தங்களுடைய உள்ளத்தை மன கட்டுப்பாட்டை எடுத்துக் கொள்ளுகின்றார்களோ அவர்கள் வெற்றி பெற்று விடுகின்றார்கள். வ கத் காப மன் தஸ்ஸாஹா, யார் பாவங்களை செய்வதை கொண்டு அந்த உள்ளத்தை யார் வீணடித்து விடுகின்றார்களோ அவர்கள் நஷ்டமாகி விட்டார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லுகின்றான். இந்த செய்தியை அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது மற்ற ஆயத்துக்களை போல அல்லாஹ் சொல்லிவிட்டு செல்லவில்லை. சூராவினுடைய துவக்கத்திலிருந்து அல்லாஹ் சத்தியம் செய்து கொண்டே வருகின்றான். ஒரு 7-8 விஷயங்கள் மீது சத்தியம் செய்கின்றான். வஷ்ஷம்ஸி வதுஹாஹா
வல்கமரி இதா தலாகா, சூரியன் மீதும் சந்திரன் மீதும் இரவின் மீதும் இப்படி ஒவ்வொரு பொருள்களின் மீதும் ஒரு 8 விஷயங்களின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்துவிட்டு அடுத்து அல்லாஹ் சொன்னான், கத் அஃபலஹ மன் ஸக்காஹா, யார் தங்களுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்திக் கொண்டார்களோ, யார் தங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொண்டார்களோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று இந்த செய்தியை அல்லாஹ் சொல்ல வருகின்ற பொழுது ஒரு 7-8 விஷயங்களின் மீது சத்தியம் செய்து அல்லாஹ் பேசுவாரேயானால் மன கட்டுப்பாடு, உள்ள கட்டுப்பாடு, உள்ளத்தை நாம் பரிசுத்தப்படுத்துகின்ற அந்த தன்மை நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா நேரங்களிலும் இருக்க வேண்டும். ரமதானில் மாத்திரம் அல்லாஹ் நம்மை பார்த்தான், ரமதான் அல்லாத காலங்களில் அல்லாஹ் நம்மை பார்க்க மாட்டான் என்கின்ற அந்த தவறான எண்ணத்திற்கு நாம் சென்று விடக்கூடாது. நம்முடைய இந்த மன கட்டுப்பாடு, இந்த உள்ளத்தினுடைய அடக்கும் தன்மை வந்து விடுகின்ற பொழுது அல்லாஹ்வே நமக்கு பாதுகாவலானாக வருகின்றான். அந்த மன தைரியம், அந்த மன வலிமை நமக்கு வந்து விடுகின்ற பொழுது அல்லாஹ்வே நமக்கு பாதுகாவலனாக வந்து நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் நிரப்பமாக நிறைவாக அல்லாஹ் நமக்கு நிறைவேற்றி தருகின்றான். வரலாற்றிலே ஒரு செய்தி, இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலம், அந்த ஆரம்ப காலத்திலே மதாயி நகரத்தினுடைய பாரசீகத்தில் இருந்த மதாயி நகரம், அங்கு ஆணவத்தினுடைய செல்வ செழிப்பிலே மக்கள் எல்லாம் இருந்து கொண்டிருந்தார்கள். மதாயி நகரம் என்று சொன்னால் எல்லா நிலைகளும், எல்லா பொருள்களும், எல்லா நியமத்துகளும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு செல்வந்தர்களாக அவர்கள் இருந்தார்கள். ஆனால் அல்லாஹ்வை மறந்து ஆணவத்தினுடைய செருக்கிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உத்தரவின் பிரகாரம் சஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்களுடைய உத்தரவை பெற்றுக்கொண்டு சஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மதாயி நகரத்தை நோக்கி அவர்கள் ஒரு படைக்கு தளபதியாக இருந்து தங்களுடைய படைகளோடு சேர்ந்து அந்த நகரத்தை நோக்கி அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். மதாயி நகரத்தை அடைய வேண்டுமேயானால் பல இடங்களை கடந்து செல்ல வேண்டும், பல காடுகளை கடந்து செல்ல வேண்டும், பல பாலைவனங்களை கடந்து செல்ல வேண்டும். அப்படி செல்லுகின்ற பொழுது நஜிலா நதிக்கரை அவர்களுக்கு டைகரிஸ் அந்த நதி அவர்களுடைய இடையிலே வருகின்றது. ஆறு வந்து விட்டால் நாம் வேறு வழியாக செல்லுவோம். ஆறு வந்து விட்டால் ஏதாவது தண்ணீர் இருக்குமேயானால், ஏதாவது தடங்கள் இருந்தாலும் கூட நாம் வேறு வழிகளை தேர்ந்தெடுத்து நாம் சென்று விடுவோம். நடந்தாலோ அல்லது வாகனத்தில் சென்றாலோ வேறு வழியை பார், அந்த வழியாக நாம் சென்று விடலாம் என்று வேகமாக சென்று விடுவோம். ஆனால் சஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த நதியை பார்த்து மாத்திரத்தில் பின்வாங்கவில்லை. அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் ஒரே ஒரு துஆ செய்தார்கள், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல் வ நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர். அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் என்று சொல்லிக் கொண்டு சஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த நதிக்கரையிலே அவர்கள் இறங்கினார்கள். அவர்களுக்கு பின்னால் வந்த பட்டாளங்கள் படை பலங்களோடு தங்களுடைய பொருள்களோடு சாமான்களோடு நதிக்கரையிலே அவர்கள் நடந்து சென்றார்கள். அவர்களுடைய பொருள்களுக்கோ அவர்களுக்கு பின்னால் வந்த மனிதர்களுக்கோ உயிர்களுக்கோ உடைமைகளுக்கோ எந்த விதமான சேதத்தையும் அல்லாஹ் தரவில்லை. வரலாறு சொல்லுகின்ற உண்மை, எந்த விதமான சேதத்தையும் ஏற்படுத்தவில்லை. அக்கறைக்கு பின்னால் அவர்கள் சென்றார்கள், மதாயி நகரத்தை அடைந்தார்கள். அல்லாஹ்வை முன்னிலைப்படுத்தி அவர்கள் போர் செய்தார்கள். அந்த நகரத்தை அவர்கள் வெற்றி கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் இந்த மன கட்டுப்பாடு, மன வலிமை வந்து விடுமேயானால் நம்முடைய கண்களுக்கு முன்னால் தெரிகின்ற எல்லாம் தூசிகளாக இந்த உலகத்திலே தெரியும். எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சரி, எல்லாவற்றையும் இலகுவாக கடந்து செல்லக்கூடிய வழிகளை அல்லாஹ் நமக்கு தருகின்றான் என்பதைத்தான் இந்த மன கட்டுப்பாடு, நம்முடைய உள்ள கட்டுப்பாடு, அது அல்லாஹ் நமக்கு தருகின்ற மிகப்பெரிய ஒரு வெற்றி. அதுதான் அந்த வரிசையிலே இதோ ரமதான் நம்மை இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் கடந்து சென்று விடும். அந்த ரமதான் செல்லுகின்ற பொழுது அந்த ரமதானில் நாம் இருந்த அந்த பயபக்தி, நாம் ஓதி அந்த குர்ஆனினுடைய அந்த நேரங்கள், நாம் தொழுத அந்த நேரங்கள், வாழ்க்கையினுடைய எல்லா காலங்களிலும் இனி நான் அப்படி இருப்பேன் என்கின்ற அந்த உறுதியான எண்ணத்தோடு, அந்த உறுதிமொழியோடு இந்த ஜும்ஆவினுடைய இடத்தில் இருந்து நாம் இடைவிட்டு செல்லுகின்ற பொழுது ரமதானினுடைய முழு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருகின்றான். பாக்கி இருக்கக்கூடிய அந்த விஷயங்களில் நாம் கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும். பாக்கி இருக்கக்கூடிய அந்த விஷயங்களில் நாம் கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும். பாக்கி இருக்கக்கூடிய அந்த நேரங்களில் அல்லாஹ்விடத்தில் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடி, அல்லாஹ்விடத்தில் சுவர்க்கத்தை நாம் அதிகம் அதிகம் துஆ செய்து கொள்ள வேண்டும்.
ரமலான் மாதத்தினுடைய 3வது பத்தினுடைய கடைசி நாட்களினுடைய கடைசி நிமிடங்களில் அல்லாஹ் நமக்கு வரக்கூடிய ஒரு ஜும்ஆவினுடைய நேரத்தில் அமரக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். நரகத்திலிருந்து எனக்கு நீ விடுதலை கொடுத்து விடு என்ற அல்லாஹ்விடத்தில் நாம் கெஞ்சி கேட்கின்ற பொழுது நிச்சயம் அல்லாஹ் நமக்கு விடுதலை தருவான். இந்த நேரங்களில் அதற்காக வேண்டி நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதை அடுத்து பெருநாள் தொழுகைக்கு வருவதற்கு முன்னால் சதகத்துல் ஃபித்ர் ஃபித்ராவினுடைய பணத்தை நாம் கொடுத்து விட வேண்டும். அது 100 ரூபாய் என்று நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றது. மிக குறைவான ஒரு பணம். நம்மால் முடிந்த அளவிற்கு எந்த அளவிற்கு நாம் கொடுக்க முடியுமோ அந்த அளவிற்கு அதை நாம் கொடுத்து விட வேண்டும். அதை நிறைவேற்றுவதற்குண்டான ஒரு நேரமாக பெருநாள் தொழுகைக்கு வருவதற்கு முன்னால் அதை நாம் செய்துவிட வேண்டும். அதை அடுத்து தக்பீரினுடைய செயல்பாடு அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்ற உயர்ந்த ஒரு பாக்கியம் தக்பீர் சொல்லுகின்ற ஒரு அமல். அதெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து அந்த தக்பீரை நாம் சொல்லுகின்ற பொழுது அதில் அல்லாஹ் நமக்கு மன வலிமை அல்லாஹ் நமக்கு தருகின்றான். அல்லாஹ் நமக்கு உள்ளத்திற்கு சிந்தனைகளினுடைய தெளிவை அல்லாஹ் நமக்கு தருகின்றான். தக்பீரில் நம்முடைய உயிர் உருக வேண்டும் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுவார். நம்முடைய தக்பீரில் நாம் சொல்லுகின்ற அந்த தக்பீரில் அல்லாஹ்வினுடைய சிந்தனை மேலோங்கி அல்லாஹ்வினுடைய எண்ணம் மேலோங்கி வாழ்க்கையினுடைய எல்லா காலங்களிலும் என்னுடைய ரப்புக்காக வேண்டி என்னுடைய வாழ்க்கை அமைந்திருக்கும். என்னுடைய ரப்புக்காக வேண்டி என்னுடைய சொற்கள் அமைந்திருக்கும். என்னுடைய ரப்புக்காக வேண்டி என்னுடைய சிந்தனைகள் அமைந்திருக்கும் என்கின்ற அந்த உயர்ந்த எண்ணத்தோடு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் என்று நாம் சொல்லுகின்ற அந்த தக்பீர் நம்முடைய உள்ளத்திற்கும் ஈமானுக்கும் உடலுக்கும் மேலும் மேலும் வலிமை தரக்கூடிய ஒன்றாக அந்த தக்பீரினுடைய அமலை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை விரிவுரையாளர்கள் நமக்கு விளக்கி தருகின்றார்கள். அதை அடுத்து ரமலான் நம்மை விட்டு நிறைவேற்றதற்கு பின்னால் ஷவ்வால் மாதத்தினுடைய 6 நோன்பு. ஷவ்வால் மாதத்தினுடைய 6 நோன்பு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே நமக்கு சொல்லுவார்கள். மன் சாம ரமலான சும்ம அத்பஅஹு சித்தம் மின் ஷவ்வாலின் கான கஸியாமி தஹரி குல்லு. மிக அழகாக சொல்லுவார்கள். யாராகிலும் ஒரு அடியார் ரமலான் மாதம் முழுவதும் நோன்பு இருந்து அந்த ரமலான் மாதத்தை தொடர்ந்து சித்தம் மின் ஷவ்வாலின் ஷவ்வால் மாதத்தினுடைய 6 நோன்பை யார் நோக்கின்றார்களோ அவர்கள் காலமெல்லாம் நோன்பு இருந்த நன்மைகளை அவர்கள் பெற்றுக் கொள்ளுகின்றார்கள் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகின்றார்கள். ஒரு மாதம் நோன்பு இருந்தோம், அது மிகப்பெரிய ஒரு விஷயமாக நமக்கு தெரியாது. 6 நாட்கள் நோன்பு இருப்பது அதுவும் மிக மிக இலகுவாக வாழ்க்கையிலே கிடைத்து போய்விடும். அந்த 6 நாட்களும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நேரங்களில் தொடர்ந்து நாம் 6 நாட்கள் நோன்பு இருக்கின்ற பொழுது ஆண்டு முழுவதும் காலம் முழுவதும் நோன்பிருந்த நன்மைகளை அல்லாஹ் நமக்கு தருகின்றான் என்பதை ஹஜ்ரத் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்கள் நமக்கு உணர்த்தி சொல்லுகின்றது. அந்த வரிசையிலே ரமலான் நம்மை விட்டு விடைபெற இருக்கின்ற இந்த நேரத்தில் அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் நாம் உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். ரமலானில் நான் எந்த அளவிற்கு பயபக்தியாக இருந்தேனோ, ரமலானுடைய காலங்களில் எந்த அளவிற்கு நான் குர்ஆனை அதிகம் ஓதினேனோ, ரமலானுடைய காலங்களில் இமாம் ஜமாஅத்தோடு நாம் பங்கெடுத்துக் கொள்வதில் எந்த அளவிற்கு நான் கவனமாக இருந்தேனோ அந்த எண்ணத்தை நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா காலங்களிலும் கடைபிடிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கொடு ரப்பே என்கின்ற அந்த உயர்ந்த எண்ணத்தோடு அந்த உறுதிமொழியை அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்களுக்கும் இதே பாடம் தான். இஅ்திகாஃப் இருந்தவர்களுக்கும் இதே பாடம் தான். நம்முடைய பள்ளியிலே 13 நபர்களுக்கு மேலாக இஅ்திகாஃப் இருந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய நேரங்களில் வாழ்க்கையினுடைய காலங்களில் இமாம் ஜமாஅத்தோடு அவர்கள் தொழுது அந்த நேரத்தினுடைய வாழ்க்கையினுடைய நிலைப்பாடு பள்ளியை விட்டு வெளியே சென்றதற்கு பின்னால் அல்லாஹ்வை மறந்தவர்களாக ஆகிவிடக் கூடாது, அல்லாஹ்வை நினைக்காதவர்களாக ஆகிவிடக் கூடாது. இந்த உள்ளே இருக்கின்ற பொழுது எந்த அளவிற்கு குர்ஆன் ஓதுவதிலேயும் இமாம் ஜமாஅத்தோடு தொழுகையிலே பங்கெடுத்துக் கொள்வதிலேயும் நேரங்களை காலங்களை கழிப்பதில் கவனம் எடுத்துக் கொண்டார்களோ அதே போன்று ரமலான் நம்மை விட்டு கழிந்ததற்கு பின்னாலும் அல்லாஹ்வினுடைய பள்ளியை விட்டு நாம் வெளியே சென்றதற்கு பின்னாலும் அந்த அமல்களின் செயல்பாடுகளில் பொடுபோக்கு என்பது கஃபலத் என்பது நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிடக் கூடாது. அவைகளையும் இஅ்திகாஃப் இருந்தவர்களுக்கு இது ஒரு பாடமாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா இந்த உலகில் நாம் வாழும் காலமெல்லாம் நாம் செய்யக்கூடிய எல்லா நல்ல அமல்களையும் நல்ல துஆக்களையும் நிறைவான முறையில் அல்லாஹ் கபூல் செய்தருள் புரிவானாக. இந்த உலகத்தை விட்டு மரணிக்கின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற உன்னத கலிமாவை மனமகிழ்வோடு ஒழிந்து வரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தருள் புரிவானாக. நாளை மறுமையினால் ஆখিরাத்தினுடைய அனைத்து அதாபங்கள் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து
ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற சுவர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்முடைய வாரிசுகளுக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா